ஹலோ பப்ளூ பைட்ஸ் பார்வையாளர்களே எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து ஷோலிங்கரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ் என்னன்னா, விக்னேஸ்வரி ரவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷோலிங்கர் நரசிம்மர் கோவில் எங்களுக்கு குலதெய்வ கோவில். ஓகே, சூப்பர். ஆக்சுவலி விக்னேஸ்வரி உங்களுக்கு மட்டுமே இல்லை, எனக்கும் குலதெய்வ கோவில் தான். நானும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஷோலிங்கர் கண்டிப்பாக வந்துடுவேன். ஸோ முடிஞ்சா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். அடுத்தபடியா ஸ்ரீ கேமிங் அப்படின்றவங்க வந்து ஹார்ட் விட்டுருக்காங்க. ஆல்வேஸ் பப்ளோட ஹார்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான். அடுத்து அமீரா அதே மாதிரி ஹார்ட் விட்டுருக்காங்க. எஸ் ஆல்வேஸ். ஓகே, கமெண்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோ முடிஞ்சோடனே வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகமதாபாத்தோட அந்த பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு இல்லையா, அதை பத்தி தான் பேச போறேன். எஸ், வெல்கம் டு கனெக்ட் வித் பப்ளூ. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து வியாழக்கிழமை ஜூன் 12. ஆனா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஜூன் 13 வெள்ளிக்கிழமை தான் வீடியோ ரிலீஸ் ஆகும். ஏன்னா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலா நான் ஆஃபீஸ்ல இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மத்தியானமே அந்த நியூஸை பார்த்துட்டேங்க. அந்த பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு இல்லையா, ஃபிளைட் கிராஷ். ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் வந்து மதியமே பார்த்துட்டேன் நியூஸ்ல. ஆனால் அப்புறம் நம்ம ஆஃபீஸில் இருந்ததால எதுவும் பேச முடியாது. அதனால தான் வீட்டுக்கு வந்து என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப 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 வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிரிழப்பு. அக்யூரேட்டான நம்பர் வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடியல. ஆக்சுவலாக ஒரு சில நியூஸில் என்ன போடுறாங்கன்னா, அந்த ஏரோப்ளைனில் வந்துட்டு ஒரு 242 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு சில நியூஸில் வந்துட்டு 260க்கும் மேலே டெட் பாடிஸை நாங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும், இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் இந்த நைட்டு, ஒருத்தர் மட்டும் சர்வைவ் ஆகி அந்த பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிருக்காரு. பாவம், ரத்தம் சொட்ட 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 ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த ஒரு வீடியோ வந்து இப்போதான் இன்டர்நெட்ல பார்த்தேன். போயிங் 787 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைட் தான் அது. நம்மளோட அகமதாபாத்ல இருந்து லண்டன் போகக்கூடிய ஃப்ளைட்டு. எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ ட்ரீம் இருக்கும். சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போயிருக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு இந்த ஃப்ளைட்னால லைஃபே கூட மாற வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்திருக்கலாம். உள்ள பல கனவுகளோட ட்ராவல் நடந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை அவங்கள நேசிக்கிறவங்க, அவங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, இவங்கெல்லாம் இந்த நேரத்தில் இந்த நியூஸை பார்த்தோன்னே என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கையில் எந்த நேரம் வேணா, எப்போ வேணா, எப்படி வேணா நமக்கு தெரியாமல் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். அந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டில் போன இத்தனை பேருக்கும் 200க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு வந்து இது நடந்தது வந்து ஏற்றுக்கவே முடியல. இத்தனைக்கும் பைலட்டு டேக் ஆஃப் ஆனோடனே சுதாரிச்சு அங்கே வந்து ஏதோ மேடேன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த சர்வர் மூலியமா வந்துட்டு இங்கே வந்துட்டு அலாரம் அடிக்கும் போல இருக்கு. அதெல்லாம் கூட ஆக்டிவேட் பண்ணி 3 தடவை இன்ஃபர்மேஷன் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஃப்ளைட் எடுத்த 3வது நிமிஷமே இந்த கிராஷ் நடந்திருக்கு. நம்மலாம் ஃப்ளைட் ஏறினா அந்த 3 நிமிஷத்துக்குள்ள மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி எத்தனையோ உயிர் போயிருக்கு. உயிர் இழந்தாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தினருக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் நம்ம மூலியமா. யூஸ்வலாக ரோட்வேஸ்லேயே நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும், ஏன்னா ரோட்ல தான் வந்து டிராஃபிக் அதிகம். பட் ஏர் டிராஃபிக் ரொம்ப கம்மி தான். இருந்துமே இப்படி வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எதர் அந்த விமானத்தில் கோளாறாக இருந்திருக்கலாம், இல்லாட்டினா நம்மளால யூகிக்கவே முடியல. ஏன்னா நமக்கு வந்து ஃப்ளைட் பற்றி முன்ன பின்ன தெரியாது. ஸோ அதனால இதை யூகிக்கவே முடியல. இதை என்ன சொல்றது, இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து இதை ஜீர்ணிக்க கூட முடியல. அதுவும் அகமதாபாத்ல நடந்திருக்கு, லண்டன் போகிற ஃப்ளைட்டு அப்படின்னும் போது நினச்சி பார்த்தாலே எப்பா. அதாவது இந்த மாதிரி தருணத்தில் நமக்குலாம் என்ன தோணும்னா, இந்த மாதிரி ஃப்ளைட்டில் நம்ம போனா அப்படின்ற ஒரு விஷயம் தான் தோணும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அதெல்லாம் தோணிருக்கும். அப்படி தோணுனதால தான் நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீலிங் வருது. இந்த மாதிரி வந்து இவ்வளோ பேரும் இப்படி ஒரு சம்பவத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு. எவ்வளோதான் சேஃப்டி மெஷர்ஸ், எவ்வளோதான் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னதான் இருந்தாலும் இயற்கையை தடுக்க முடியாது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்திருக்கலாம். எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, இல்லை எத்தனை பேர் வந்துட்டு செத்துட்டாங்க, எத்தனை பேர் வந்துட்டு இன்னும் அந்த தீவிரமான அந்த சிகிச்சை மேற்கொண்டுட்டு இருக்காங்க, இதெல்லாமே தெரிய வரும். தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆல்வேஸ் எப்பயுமே எல்லாருமே சொல்கிற அந்த ஒரு விஷயம்தான், கொஞ்சம் ஜாகிரதையாக, சேஃபாக, கேர்ஃபுல்லாக எப்பயுமே இருங்க. எத்தனை பேர் இறந்தாங்களோ அவங்களோட கனவுகள் வந்து இந்த போயிங் 787ஓட அழிக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மேலே அவங்களே நினைச்சாலும் இந்த உலகத்தை அவங்களால பார்க்க முடியாது. பட் அந்த
அந்த கிராஷ் நடக்கிற அந்த தருவாயில அந்த சுச்சுவேஷன்ல அவங்க மனநிலையை நினைச்சு பார்க்கும்போது இன்னுமே எனக்கு பயம் தாங்க அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் பேசும்போது கூட எனக்கு அதெல்லாம் அப்படியே வந்து போகுது. நம்மள அந்த சினாரியோவில் வச்சு யோசிச்சு பார்க்குறோமா, ரொம்பவே பயமா இருக்கு. ஓகே, என்னையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய்.